வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அது நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹனுமத் ஜெயந்தி இந்த மாத கடைசியில் 30ஆம் தேதி அன்றைக்கி வருது. ஹனுமத் ஜெயந்திக்கு பண்ணுறதுக்கான அந்த ஆஞ்சநேயருக்கு சாத்துகிற இந்த வடமாலை இது தான் நம்ம பண்ண போகிறோம். முன்னாடியே கூட ஒரு 2 தடவை பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒன்று வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணினது, ஒன்று வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. ஸோ எகெயின் திருப்பி உங்களுக்கோசரம் இன்னொரு தடவை வடமாலை மட்டும் பண்ணுறேன். தேவைப்பட்டவா கண்டிப்பாக இது பண்ணி வடை மாலையாக பண்ணி சுவாமிக்கு சாத்தினா ரொம்ப விசேஷம். அப்படி இல்லையா அட்லீஸ்ட் அதை தட்டில் வச்சு ஆஞ்சநேயருக்கு அதை நைவேத்தியம் பண்ணுங்க. அதை பண்ணுறச்சையே எதனால் நம்ம உளுந்து சேர்த்து அவருக்கு பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த காரியத்தை சொல்கிறேன். அதை தவிர இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையும் ஆஞ்சநேயரை பற்றினது நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ரைஸ் குக்கரால் 1 கப் உளுந்து தான் இது ஊற வச்சுருந்தேன். ஒரு 1 ஹவராக ஊறின்ருக்கு. அதுக்கு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகு அடியில் போட்டுருங்க. கிச்சன் டவல் எடுத்துக்கோங்க. கிச்சன் டவலால் இந்த உளுத்தம்பருப்பை நல்லா தொடச்சிருங்க. ஏன்னா ஈரம் இருந்ததுன்னா அந்த வடை கிறிஸ்பாக வராது. தண்ணியே விட்டுறக்கூடாது இதுக்கு. இது கிச்சன் டவல் நமக்கு ஆற்றுல வச்சுட்டுருப்போம் இல்லையா, அந்த கிச்சன் டவலால் இது பண்ணுவோம். இப்படி தொட்டுட்டு இப்படி எடுத்தேன்னா உங்கள் கையில் ஈரம் வருது பற்றியெல்லாம், இந்த ஈரம் இருக்கக்கூடாது. இல்லைன்னா இந்த மாதிரி கிச்சன் டவல் பேப்பர் டவல் இருக்கும் இல்லையா, அதால் ஒத்தி எடுத்துருவோம். இது எக்ஸாக்ட்லி 1/2 அன் ஹவர் ஊற வச்சா போகிறோம். 1/2 அன் ஹவருக்கு மேலே ஊற வச்சுட்டேன்னா இப்படி தான் ஈரம் தங்கிக்கும். ஏன்னா நானே இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் விட்டுட்டேன் இதை. ஸோ அதனால இது மாதிரி ஈரம் தங்கிட்டுதுன்னா அது வடை நன்னா வராது. அதனால் இதை ஃபுல்லாக ஒத்தி எடுத்துருவோம். இதில் தண்ணியே விடக்கூடாது. இதை அப்படியே அரைச்சிடலாம் கெட்டியாக. 1/2 டீஸ்பூன் கிட்ட பெருங்காயப்பொடி. இது அரிசி மாவு என்ன ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுருவோம். இந்த ஆஞ்சநேயர் வடைக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். இது நல்ல ஃபைனாலாம் அரைக்கக்கூடாது. வந்து கொஞ்சம் கரக்கரன்னு இருக்கணும். அங்கங்கே உளுந்து தெரிஞ்சால் பரவாயில்ல. அந்த மாதிரி கெட்டியாக நான் துளி கூட தண்ணி விடலை. இதை இப்படியே தான் அரைச்சின்னு இருப்பேன். இப்படியே அரைச்சின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி நம்ம தட்டணுன்றதை பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். பார்த்தேன்னா உங்களுக்கே தெரியும் அங்கங்கே உளுத்தம்பருப்பு இருக்குது பாருங்க. நல்ல கெட்டியாகவும் இருக்கும். இது ஒன்று தட்டி பார்த்துனேன். என்ன பண்ணேன்னா நான் அதையும் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. இந்த மாதிரி ஒரு பேப்பரில் பிளாஸ்டிக் பேப்பர் ஆர் வாழை எடுத்துக்கோங்க. எண்ணெய் தடவிக்கோங்க. அதில் அதுக்கப்புறம் ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. வச்சுட்டு ஆப்போசிட் சைட் பேப்பர்லேயும் எண்ணெய் தடவிக்கோங்க. மூடிட்டுங்க. அது டபராவால் நடுப்புற ஓட்டை போட்டுக்கோங்க. இன்னொன்று பண்ணலாம். ஸோ நீங்கள் கதை சொன்னீங்களே மாமி அப்படின்னு கேட்பேன். இது வந்து டாஸ்க்கு கொடுக்கக்கூடியது.
ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு நம்ம பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கதை சொன்னோன்னா சரியாக இருக்கும். ஏன்னா கவனம் சிதறிட்டுனா நமக்கு இது சரியாக வராது. ஸோ இதை புரியறதுக்குள்ளே நான் உங்களுக்கு அந்த கதையை சொல்லிடுறேன். அதாவது நம்ம ஏன் ஆஞ்சநேயருக்கு உளுத்தம் பருப்பு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி, உளுத்தம் பருப்பு தானியமானது ராகுக்கான தானியம் தான் எப்பயுமே. அதை ஏன் ஆஞ்சநேயருக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆக்சுவலி இதுக்கான டவுட்டை வந்து மகாபெரிவா தான் கிளியர் பண்ணியிருக்கா. யாரோ ஒரு பக்தர் வந்து வடநாட்டிலேருந்து வந்து அவரை தரிசனம் பண்ண வந்திருக்கச்சு. அவர் வந்து கேட்டாராம், எல்லோரும் அங்கே நார்த்லலாம் வந்துட்டு ஜாங்கிரி தான் பண்ணி அவருக்கு மாலையாக சாத்துவா, இங்கேயே வடையை வந்து இது மாதிரி மிளகு போட்டு தட்டி மாலையாக சாத்துறா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு மகாபெரிவா சொன்னாலாம், உளுந்து வந்து இது மாதிரி ராகுக்கான இது, சூரியனை வந்து அதாவது மாம்பழம் நினச்சி இந்த ஆஞ்சநேயர் பிடிக்கிறதுக்கு போகிறார் இல்லையா, அப்போது அவருக்கு அதாவது கிரகணம் வர வேண்டிய வேலை. ஸோ ராகு வந்து சூரியனை மறைக்க வேண்டிய நேரம். ஸோ அப்போ ராகுவும் அங்கே பறந்து வரைச்சி ஆஞ்சநேயர் அளவுக்கு ஸ்பீட் அவர்கிட்ட இல்லை. அப்போது ஆஞ்சநேயர்கிட்ட அவர் பேரம் பேசுகிறார், நீங்கள் வந்து நான் போய் இப்போ அவரை மறைச்சி கிரகணத்தை இது பண்ணி ஆகணும், நீங்கள் அதனால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கும், நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நீங்கள் என்ன தருவ அப்படின்னு சொல்லி அவர் கேட்டபோது, என்னுடைய தானியமான உளுந்தை வந்து உங்களுக்கு நான் விட்டு தரேன், அதால் உங்களுக்கு யாரெல்லாம் பிரசாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறாளோ அவளுக்கெல்லாம் என்னுடைய அனுகிரகமும் உங்களுடைய அனுகிரகமும் சேர்ந்து கிடைக்கும், ராகு தோஷத்தினாலெல்லாம் அவள் கஷ்டப்படுறானா அதெல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லி ராகு வந்து ஆஞ்சநேயர்கிட்ட பேசிப்பார். ஸோ அதனால தான் அவருக்கு நம்ம உளுந்துனால் பண்ணுற இந்த பொருட்களை நம்ம அவருக்கு மாலையாகவும் ஜாங்கிரி மாலையாகவும் வடமாலையாகவும் நம்ம சாத்துறோம். இதை வந்து மகாபெரிவா சொல்லிவிட்டு, நம்ம ஊரில் இருக்கிறவாள்லாம் வந்து காரசாரமாக சாப்பிட்றவா, நம்ம எல்லோரும் உப்புறப்பாக கரமுரன்னு சாப்பிட்றவா, அதனால நம்ம வந்து இங்கே மிளகு போட்டு நல்ல உப்புறப்பாக காரசாரமாக கரமுரன் வடை பண்ணி அவருக்கு சாத்துறோம். வடநாட்டுக்காரெல்லாம் ரொம்ப இனிப்பு சாப்பிட்றவா, அதனால அவள் ஜாங்கிரி பண்ணி மாலையாக சாத்தி இது பண்ணுறா, ரெண்டுமே உளுந்தில் பண்ணுறது தான்டா அப்படின்னு சொல்லி அவருக்கு பதில் சொல்கிற மாதிரி ஒரு இதில் படித்தேன் நான். இன்னொரு கதை இருக்குது, ஒரு நிமிஷம். இது பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நல்லா செவக்கணும், நல்லா செவக்கிற வரைக்கும் இதை விட்டுருங்க, அப்போ தான் அது நல்லா கிறிஸ்பி ஆகும். இன்னொரு கதையில் வந்து திரேதாயுகத்துலேருந்து துவாபர யுகம், அதாவது ஆஞ்சநேயர் வந்து எப்பயுமே சிரஞ்சீவின்ற வரத்தை பெற்றவர். அவர் சிரஞ்சீவியாக இருக்கணும்னு ராமர்கிட்டேருந்து வரத்தை வாங்கியிருக்கார். இன்றைக்கும் ராமநாமம் எங்கெல்லாம் ஒலிக்கிறதோ அந்த இடத்துலலாம் ஆஞ்சநேயர் இருப்பார் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையான தகவல். அந்த இதில் வந்துட்டு திரேதாயுகத்துலேருந்து துவாபர யுகம் வந்திருக்கிறதே கிருஷ்ணர்கிட்ட இருக்கிற வந்து சக்கராயுதத்தை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சக்கரத்தாழ்வார் இல்லாத பெருமாளே இல்லை, அந்த மாதிரி தான் வருது. பெருமாள் வந்து எல்லா அவதாரங்கள்லேயும் சக்கரத்தாழ்வார் அவரோட கூட அவதாரம் எடுத்துன்னு வந்திருக்கார். பார்க்க போனேன்னா ராமாவதாரத்தில் பரதாழ்வார் அப்படின்றது சக்கரத்தாழ்வாராக தான் இருந்துட்டுருக்கார். நரசிம்ம அவதாரத்தில் அவருடைய நகங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது சக்கரத்தாழ்வாரோட இது. அதே மாதிரி வாமனாவதாரத்தில் அந்த தர்பையால் அந்த கிண்டியில் குத்துவர் பார்த்தீங்களா, அந்த தர்ப நுனி வந்து சக்கரத்தாழ்வார். இந்த மாதிரி சக்கரத்தாழ்வார் வந்து பெருமாள் எப்போல்லாம் அவதாரம் பண்ணுறாரோ அந்த இதில் எல்லாத்துலேயுமே இருந்துட்டுருக்கார். ஆனால் அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நம்ம இல்லைன்னா பெருமாளே இல்லை, நம்ம எல்லா இதுலேயும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கர்வம் வருது. அந்த இதில் வந்துட்டு ஓஹோ உங்களுக்கு இவ்வளோ ஒரு இது இருக்கா, சரி நான் வந்து பார்க்குறேன் அதை அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் என்ன பண்ணுற, கருடனை கூப்பிட்டு ஆஞ்சநேயர் வந்து இந்த இதில் இருந்து தபஸ் பண்ணிட்டு இருப்பார், இந்த வனத்தில் உட்காந்துட்டு அவர்கிட்ட போயிட்டு நான் வர சொன்னேன்னு சொல்லி சொல்லுங்கோ அப்படிம்பார். கருடன் போயிட்டு இந்த மாதிரி உங்களை அரண்மனைக்கு வர சொன்னார் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதும், நான் எதுக்கு அவரை போய் பார்க்க வரணும், நான் அதெல்லாம் வர முடியாது, அவரெல்லாம் நான் பார்க்க வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன். திருப்பி கருடன் வந்து
கிருஷ்ணர்கிட்ட வந்து சொல்லுவார். அவர் வரமாட்டேங்கிறார், உங்களெல்லாம் பார்க்கறதுக்குள்ள நான் எதுக்கு வரணும் அப்படி. ராமன் கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லு, அவர் கண்டிப்பாக வருவார் அப்படின்னு சொல்லுவார். சரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கருடன் வந்துட்டு உங்களை ராமன் கூப்பிட்டார், உங்களை ராமன் வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்படியா ராமன் என்ன வர சொல்கிறார், நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி போவார். அப்போது அதுக்கு முன்னாடி சக்கரத்தாழ்வார்கிட்டக்க கிருஷ்ணர் என்ன சொல்லியிருப்பார்னா, என்னுடைய அனுமதி இல்லாத யாரையுமே உள்ள விடாத, யாரையுமே உள்ள விடாத, அதை மீறி யாரானு உள்ளே வரணும்னு நினச்சானா நீ அவளை கொன்னுடு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சிரிச்சுட்டே சொல்லிட்டு போய் உள்ளே போயிடுவார். இந்த சமயம் பார்த்து ஆஞ்சநேயர் வருவார். ஆஞ்சநேயர் வரிச்சே வந்து நான் உள்ளே போகணும் அப்படி, ராமன் இங்கே ராமன்லாம் யாரும் இல்லை அப்படின்னு சக்கரத்தாழ், இல்லை நான் போகணும் ராமரை பார்க்க, கிடையாது நீ உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை நடக்கும். ஒரு ஸ்டேஜில் ஆஞ்சநேயர் என்ன பண்ணுவார், சக்கரத்தாழ்வாரத்துக்கு முழுங்கிடுவார். முழுங்கிடுறதுக்கு அப்புறமா உள்ளே போயிட்டு கிருஷ்ணரை பார்த்துட்டு ராமரைங்கன்னு தேடினது. அப்போ கிருஷ்ணர் வந்து அவருக்கு ராமராக காட்சி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவருக்கு ராமர் கிருஷ்ணர் 2 பேருமே ஒரே இதுதான், நாராயணர்லேருந்து தான் வந்ததுன்றது அவர் தெரிஞ்சுட்டு அவர்கிட்ட பேசியிருந்துக்கிறது. அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார், சக்கரத்தாழ்வார் நான் வெளியில் நிறுத்தியிருந்தேன் அவர் எங்கேன்னதும் வாயிலேருந்து சக்கரத்தாழ்வார் எடுப்பார். சுதர்சன சக்கரத்தை வாயிலேருந்து எடுப்பார். அது மாதிரி சுதர்சன சக்கர வாசலில் நான் எனக்கு காவல் நிற்க வச்சுருந்தேன், அவர் எங்கே அப்படின்னு வாயிலேருந்து எடுத்து கொடுத்தா, அப்போது சுதர்சன சக்கரத்தாழ்வாருக்கு தன்னுடைய கர்வம் அடங்கி தன்னையும் இந்த மாதிரி பண்ணக்கூடிய இது இருக்குது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுட்டு ரொம்ப ஒரு மாதிரி இது பண்ணி நமஸ்காரம் பண்ணி பெருமாள்கிட்ட மன்னிப்பு கேட்டுப்பார். நான் அந்த மாதிரி கர்வப்பட்டது என்னுடைய தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுப்பார். ராமாயணத்திலேயே நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ஆஞ்சநேயரோட கதாபாத்திரம் தான் ரொம்ப விசேஷமான ஒரு இது. ராமர் மேலே வந்து அவருக்கு அபரிமிதமான பக்தி. நான் முன்னாடி இந்த கதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ராமரையும் சீத்தையும் ஒரு தடவை சம்பாஷிச்சுன்ற போது சீத்தையை பார்க்கவே மாட்டார் ராமர். சீதைக்கு ரொம்ப கடுப்பாயிடும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசிகிட்டு இருக்கிறதே, ஹஸ்பண்ட் வந்து பேசிகிட்டு இருக்கிறது, அதாவது ஒய்ஃப் பேசிகிட்டு இருக்க ஹஸ்பண்ட் எங்கேயோ பார்த்துருந்தா கடுப்பாகுமா, அது அந்த மாதிரி நீங்கள் எங்கே பார்த்துட்டுருக்கேன், நான் உங்ககிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னபோது நான் வந்து அங்கே ஆஞ்சநேயன் உட்காந்துட்டுருக்காரு. ஆமாம் அதில் என்ன இருக்குது அப்படின்னு, அவன் பால் ஈர்க்கப்பட்டு நான் அவனையே பார்த்துட்டுருக்கேன், அது என்ன அவர்கிட்ட அப்படி ஒரு இது அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். அப்போது ராமர் எழுந்து போய் அவருடைய மேலேருந்து ரோமங்களை உருவி எடுத்துகிட்டு வந்து சீத்தையோட காது கிட்ட போடுவார். அது கூட ராம் 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 ராம்னு ஜபம் பண்ணுமா. அந்த அளவுக்கு அவர் சதா சர்வகாலமும் ராமநாமத்தை சொல்லிட்டு சதா சர்வகாலமும் ராமனை மட்டுமே மனசில் நினச்சிட்டு அப்படி ஒரு பக்தி செலுத்திட்டு ராமனை தவிர இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி வாழ்ந்த ஒரு இவர் வந்து ஆஞ்சநேயர். அப்படிங்கிறதே அவருடைய இந்த ஹனுமத் ஜெயந்தியில் நம்ம அவரை வந்து வர்ஷிப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஆஞ்சநேயருக்கு வந்து வெற்றிலை மாலை சாத்துறது வந்து அசோகவனத்தில் சீத்தை வந்து ஆஞ்சநேயர் வந்து அவரை பார்த்தபோது அவருக்கு அந்த கணையாழியெல்லாம் கொடுத்ததும் அவருக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கொடியை தூக்கி அவர் கழுத்தில் இது போடுறா மாலையா. அது என்னன்னு பார்த்தேன்னா வெத்தலை மாலை கொடியும். அதனால அந்த வெத்தலை மாலை போடுறதுனால நமக்கு வந்து நிறைய வியாதிகள் பயங்கள் நமக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே விலகி வெற்றி மட்டுமே கொடுக்கக்கூடியவராக ஆஞ்சநேயர் நமக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறவராக. ஸோ இந்த மூலா நட்சத்திரம் மார்கழி மாதத்தில் வர மூலா நட்சத்திரம் அமாவாசை திதி அன்னைக்கு தான் அவருடைய ஜென்ம தினம். அந்த நாளன்னைக்கு நம்மளால் உளுந்துனால என்ன பண்ணி அவருக்கு நைவேத்தியம் பண்ண முடியுமோ அதை பண்ணி அவருடைய அனுகிரகத்தை வாங்கிக்கலாம். ப்ளஸ் வெற்றிலை மாலை வெண்ணெய் இதெல்லாமே அவருக்கு சாத்தலாம். நீங்கள் இதெல்லாம் எதுவுமே எங்களால் பண்ண முடியல, எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா தயிர் சாதம் அது மட்டுமே போதும். தயிர் சாதம் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக தயிர் வர குத்தி புதுசாக சாதம் வெடித்து பச்சரிசி சாதம் வெடித்து அது தயிர் சாதமாக பிசைஞ்சு அவருக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணினேனாலே ரொம்ப பெரிய விசேஷமான ஒரு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இது தான் ஆஞ்சநேயரோடது. அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வந்து தன்னுடைய பலம் தெரியாத போது அவருடைய பலத்தை வந்து ஞாபகப்படுத்தினது ஜாம்பவான் தான். அவரும் இவரோட கூட துவாபர யுகம் வரைக்கும் வந்தவர். கிருஷ்ணருக்கு வந்து தன்னுடைய மகளான ஜாம்பவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறார்.
அந்த கதையும் எல்லாருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், நான் இது குட்டி குட்டியாக உங்களுக்கு கதை சொல்லிட்டு இருக்கேனே ஒழிய, நான் ஆன்மீக யோகியில் இதை பற்றிலாம் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லணும்னு நானும் நினச்சிட்ருக்கேன். அது அந்த ஆஞ்சநேயர் அந்த ராமர் மனசு வச்சு தான் அதை பண்ணணும். ஏதோ ஒரு தடங்கள், ஏதோ ஒரு இது இப்படி நடந்துகிட்டே இருக்கு, அவ்வளோதான். கண்டிப்பாக ஆனால் இந்த பழச்மஷ்கள் தான் இந்த வருஷம் 2025லேருந்து ஆரம்பித்து இது வெற்றிகரமாக அந்த கதைகள் சொல்கிறக்கூடிய அந்த இது, அதாவது நான் எனக்கு தெரிஞ்ச லெவலில் தான் சொல்லுவேன். நான் ரொம்ப இதுவாலாம் சொல்லுவேன் நான் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச லெவலில் உங்களுக்கு அதை சொல்கிறதுக்கு அனுகிரகம் வேணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வடை எப்படி ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இப்படி இருக்கும் சத்தம் பற்றில. ஸோ இந்த மாதிரி ஜோராக ரெடி ஆகிடும். அட் த சேம் டைம் இது உப்பி இருக்குது, தெரியறதா உங்களுக்கு? இது ஏன் உப்புறது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ரொம்ப நாள் ஊற விட்டோன்னா இந்த மாதிரி உப்பும். அதையும் நான் உங்களுக்கு சொல்லணும்ல. நான் பாட்டுக்க சும்மா ஜஸ்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. நான் ரொம்ப நாள் ஊற விட்டதோட விளைவு அது இந்த மாதிரி உப்புறது. அதனால் எவ்வளோ தூரம் மெல்லிசா முடியுமோ அவ்வளோ தூரம் மெல்லிசா தட்டிக்கோங்க. நீங்கள் ரொம்ப நாள் ஊற விட்டுறாதீங்க உளுத்தம் பருப்பு. அதுதான் எனக்கு உளுத்தம் பருப்பு இன்றைக்கி ஊற வச்சேனே வழியே வேறு ஏதோ ஒரு வேலை வந்துடுத்து. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ அது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கிட்ட ஆனதுனால அது இப்படி உப்புறது. அதை வடை நீங்கள் 1/2 hour to 45 minutes வரைக்கும் ஊற வச்சு எல்லாம் போகிறோம். நல்லா ஜோராக வரும். கண்டிப்பாக எல்லாராலையுமே பண்ண முடியும். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஆஞ்சநேயருக்கு பண்ணிவிட்டு புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதாம் அஜாட்டியம் வாக்படுத்துவம் ஜ ஸ்ரீ ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். இதை எல்லோரும் எவ்வளோ தடவை முடியுமோ அவ்வளோ தடவை சொல்லுவோம். அஞ்சனா கர்ப்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசாய அனுமந்தவும் பாஸ்மகே. அதுவும் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவகிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத் காரிய சாதக பிரபு. இதுவும் எல்லாரும் எவ்வளோ தடவை முடியுமோ அவ்வளோ தடவை சொல்லுங்க. தெரிஞ்சவா எல்லோரும் சொல்லுங்க. சொல்ல முடியாது தெரியாது அப்படிங்கிறவா இந்த ஸ்லோகங்களெல்லாம் ஒலிக்க விட்டு காதால் கேளுங்க போகிறோம். அது ஆற்றுல ஒலிச்சுட்டு இருந்தாலே நல்ல வைப்ரேஷன். ஸோ இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்கும் உபயோகமான ஒரு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். தகவல்களோடு நிறைஞ்சதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் ஆஞ்சநேயருக்கு இந்த வடமாலையை சாத்திட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.